ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீன் சிக்கன் எப்படி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வாங்குற சிக்கனை வந்து கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தான் இம்பார்ட்டன்ட். இதில் மிக்ஸி ஜாரில் 2 பட்டை 2 லவங்கம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மிளகு வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உரிச்சு வச்ச பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 5 மிளகா போட்டோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸி ஜார் வந்து மிக்ஸியில் செட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுருங்க. உப்பு போட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸியில் வந்து அடிச்சிருங்க ஃபுல்லாக. அது நல்லா கிரைண்ட் ஆகிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை வந்து அந்த ஜாருக்குள்ளே போட்டு அதையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து அந்த மிக்ஸியில் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து புதினாவை வந்து அந்த ஜாருக்குள்ளே போட்டு அதையும் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அரைச்சிடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். அந்த எண்ணெய் சூடிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அது நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அது வந்து எண்ணெயில் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அது போட்டு அப்படியே வந்து அதில் மிக்ஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் அதை வந்து அப்படியே வந்து அதுக்குள்ளே போட்டுடுங்க. போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கிரேவிக்குள்ளேயே நல்லா அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க க்ரீன் கலர் வர வரைக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஜாரில் வந்து அந்த மசாலா செஞ்சோம் இல்லையா, அதில் தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி குக்கரில் வந்து அந்த தண்ணியை போட்டுடுங்க. அந்த தண்ணி போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உள்ளே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு வந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கரை வந்து மூடி ஒரு 3 or 4 விசிலுக்கு வந்து வச்சிடுங்க. நாங்கள் வந்து 3 விசிலுக்கு வச்சோம். ஸோ வந்து அந்த 3 விசில் வச்சிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து குக்கரை வந்து எடுத்துருங்க. ஸோ ஃபைனலி வந்து க்ரீன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் 55 சப்ஸ்கிரைபர்ஸ். அது நல்லா வெந்துட்டு பிறகு உள்ளே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி வந்து அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.